இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, சாட் சாப்பிட்றது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஆனா, நாங்க ஸ்கூல் படிக்கிறப்பலாம் சாட் அப்படிங்கிறது எப்பயாச்சும் ஒரு வாட்டி சாப்பிட்றது தான். ஸோ, தருமபுரி போயிருந்தா நாங்க கண்டிப்பா அங்க சாட் சாப்பிட போவோம். அதுவும் இந்த கடை ரங்கா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு ஒரு கடை இருக்கு. அங்க சாட் ரொம்ப சூப்பரா இருக்கும். எஸ்பெஷலி பானிபூரி, மசால் பூரி, அங்க கோபி 65, அதுக்கப்புறம் மஷ்ரூம் மஞ்சூரியன், கோபி மஞ்சூரியன் எல்லாமே இருக்கும். இங்கே கிடைக்கிற மசால் பூரி, கோபி, மஷ்ரூம் மஞ்சூரியன் டேஸ்ட் கண்டிப்பாக வேறு எங்கேயுமே கிடைக்காது. நான் சென்னையில் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. அதனால் ஊருக்கு வரப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் எல்லா டைமும் எனக்கு சான்ஸ் கிடைக்காது. அரௌண்ட் ஒரு 8-9 மந்த்ஸ் கழித்து எனக்கு இந்த சாப்பிட்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நான், என் ஃப்ரெண்டு, என்னோட அம்மா, என் ஃப்ரெண்டோட அம்மா 4 பேரும் போயிட்டு, அதுவும் எஸ்பெஷலி எங்களோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் முடிஞ்ச அப்புறம் அன்னைக்கு கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு இது வாங்கி தருவாங்க. அதெல்லாம் ரொம்பவே ஒரு ஸ்வீட் மெமரிஸ். ஸோ சைந்தவியும் இந்த வாட்டி கூப்பிட்டு போயிருந்தோம். அவளுமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. அவளுக்கு ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வாட்டி மசால் பூரி தான் கொஞ்சம் காரமாக இருந்தது. மற்றபடி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. எப்போவுமே இந்த கடையில் கூட்டமாக இருக்கும். சென்னையிலேருந்து நீங்கள் யாராவது தருமபுரி பக்கம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பைபாஸ்லேயே இருக்கும் ரங்கா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு சொல்லிட்டு. ஒட்டப்பட்டியிலையும் இருக்கும், இங்கே டவுனுக்குள்ளாரையும் இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அங்கே இருக்கிற சாட் ஐட்டம், ஸ்நாக்ஸு அண்ட் உள்ளார நிறைய க்ராசரி ஐட்டம்ஸும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஷாப்பிங் ஏதாவது பண்ணணும், இல்லை சாப்பிட்ணுன்ற ஐடியா இருந்துச்சுன்னா இந்த கடைக்கு கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ நாங்கள் எங்களோட ஸ்நாக்ஸ் டைமை ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அதுவும் ரொம்ப நாள் கழித்து நானே, என் ஹஸ்பண்ட், பாப்பா 3 பேரும் என்னோடய ஊரில் போயிட்டு எனக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுலேயும் சைந்தவிக்கு இன்றைக்கி ஜிமிக்கி எல்லாம் போட்டிருந்தோமா, அவங்க அப்பா அதை பார்த்து அழகாக ரசிச்சுட்டே இருந்தார். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.